ரூ. 5,000 வரை இருந்தால் நீங்கள் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் அந்த வருமான வரியை கட்டுவதற்கான அவகாசம் சட்டத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு மேலாக இருந்தால் அதை பிரித்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த்து குவார்ட்டர் என்று நாம் அந்த வருமான வரியை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். அதற்கு ஒவ்வொரு படிவம் இருக்கும். யார் யார் உபயோகப்படுத்துகிறோம் அந்தந்த நுகர்வோருக்கு தகுந்த படிவத்தை அவர்கள் பார்த்து அந்தந்த நேரத்தில் ஃபைல் பண்ண வேண்டும். முதல் குவார்ட்டர் என்று சொல்லப்படுவது நமக்கு ஜூன் 15ஆம் தேதி, ஏப்ரல், மே, ஜூன். ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அந்த 15ஆம் தேதி என்பது அந்த வருமான வரி அட்வான்ஸ் டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய முன்கூட்டியே செலுத்த வேண்டிய வருமான வரியின் ஒரு பகுதியை நாம் அந்தந்த குவார்ட்டருக்குள் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இதன் காரணம் என்னவென்றால், மொத்தமாக செலுத்த வேண்டும் என்றால் அதன் பலு எல்லாருக்கும் இருக்கும். ஆகவே ஒவ்வொரு குவார்ட்டர்லி எண்டுக்கும் அந்தந்த 15ஆம் தேதி 3 மாத காலக்கெடு அது குவார்ட்டர்லி என்பது. ஸோ ஜூன் 15, செப்டம்பர் 15, டிசம்பர் 15, மார்ச் 15 என்று 4 குவார்ட்டராக ஒரு வருடத்தை பிரித்து அதற்குரிய நாம் வருமான வரி சான்றிதழில் வரியை கட்டி அதற்குரிய சலான்களை நாம் அப்டேட் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது.